Hi students, in this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 1.3ல objective type questions 3 இருக்கு. அந்த 3 questions சால்வ் பண்ண போறோம். Previousா இந்த exerciseல 2 videos அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. 8th question, the value of 3 plus 5 minus 7 multiply 1 is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மம் வந்து நம்ம பிக் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 1 தான் வருது. எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்கள். 3 + 5 - 7 மல்டிபிள் 1. ஸோ இதில் கொடுத்துருக்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த 3 + 5 அப்படியே வரும் -7 1s are 7. அடுத்து அடிஷன் பண்ணணும். 3 + 5 8 8 - 7 1. ஸோ 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9th கொஷின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் இந்த நம்பர் என்னென்னா 24. இந்த சிம்பிள் வந்து டிவிஷன். 24 divided curly bracket 8 minus 3 multiple 2 inside the round bracket இது. அடுத்து closed curly bracket is. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படி தான் சேம் அதே பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 24 divided டிவிஷன் சிம்பிள் போட்டு அடுத்து ஓப்பன் curly bracket 8 minus ஃபஸ்ட்டு இதை பண்ணணும். 3 × 2 3 multiple 2 என்னென்னா 6. 3 2s are 6. க்ளோஸ்டு கார்லி ப்ராக்கெட்டு. அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும்போது இந்த 24 டிவிஷன் 8 - 6 வந்து 2. ஸோ 24 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 12 வரும். 12 எந்த ஆப்ஷனில் இருக்குது? பி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10th கொஷின், யூஸ் பிட்மாஸ் அண்ட் புட் த கரெக்ட் ஆப்ரேட்டர் இன் த பாக்ஸ். இங்கே என்னென்னா நமக்கு வந்து கொஷினையும் கொடுத்துட்டாங்க, அதுக்கான ஆன்சரையும் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் வந்து இதை சால்வ் பண்ணால் இங்கே 10 தான் வரும். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 4 ஆப்ரேட்டரில், ஆப்ரேட்டர் மீன்ஸ் இதுதான் இந்த சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இதில் எது வரும் இந்த பாக்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம சம்ம சால்வ் பண்ணி பார்த்தா இங்கே வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினே எடுத்து நம்ம எழுதிடணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். 2 இந்த பாக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். 6 - 12 4 இன்சைட் த ப்ராக்கெட் என்ன இருக்குது? 4 + 2 இருக்குது. அதை பண்ணும் பொழுது இங்கே 6 வரும். இஸ் ஈக்குவல் டு 10. இந்த ஆன்சர் இப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். 2 இந்த பாக்ஸ் அப்படியே போட்டுக்கணும். 6 மைனஸ் இந்த மைனஸ் சிம்பிள் வரணும். 12 வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 2 வரும். இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அடுத்து இங்கே 6 - 2 4ன்னு பண்ணக்கூடாது. ஏன்னா மைனஸ்ன்றது பிட்மாஸ் ரூலில் லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ப்ளஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கணும், டிவிஷன் போட்டு செக் பண்ணி பார்க்கணும், மல்டிப்ளிகேஷன் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தா இங்கே 10ங்கிற ஆன்சர் நமக்கு வரணும். அப்படி வந்ததுன்னா எந்த சிம்பிளுக்கு வருதோ அதுதான் கரெக்டு. ஸோ ப்ளஸுக்கு போட்டால் கண்டிப்பாக வராது. 2 + 6 8 வரும். 8 - 2 6 வரும். பட் ஆனால் இங்கே 10 இருக்குது, வராது. ஸோ இங்கே டிவிஷன் போட்டு பாருங்கள். 2 டிவிஷன் சிம்பிள் 6 வந்தால் 1/3ன்னு வரும். ஸோ அது ஃப்ராக்ஷனில் போய்டும், அதுவும் கிடையாது. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்க்கலாம். 2 மல்டிப்ளிகேஷன் 6 - 2 2 6 are 12. 12லேருந்து -2 பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? நமக்கு 10 வரும். இப்போ 10 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கற்பகம் லேர்னிங் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.